மற்றும் ஒரு அண்மைச் செய்தி. மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் வாசல் அருகே குபேந்திரன் என்ற 17 வயது சிறுவன் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். நேற்று இரவு 5 பேர் கொண்ட கும்பல் சிறுவன் குபேந்திரனை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடியுள்ளது. மதுரையில் எப்போதும் பரபரப்பாக இயங்கும் மீனாட்சி அம்மன் கோயில் அருகே நிகழ்ந்த படுகொலை சம்பவத்தால் பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். தமிழ்நாட்டில் கொள்ளை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து உள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் வாசல் அருகே குபேந்திரன் என்ற 17 வயது சிறுவன் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் வாசல் அருகே குபேந்திரன் என்ற 17 வயது சிறுவன் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த விரிவான விவரங்களை மதுரை செய்தியாளர் சுவாமிநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுவாமிநாதன், இந்த மதுரை படுகொலை சம்பவம் குறித்த விரிவான விவரங்கள். வணக்கம் கற்பகம். அதாவது மதுரையில பார்த்தீங்கன்னா நேற்று நள்ளிரவுல மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு உரிய வாகனங்கள் நிறுத்துமிடம் அருகே இருக்கிறது. அந்த பகுதியில வந்து சிறுவன் குபேந்திரன் என்ற சிறுவன் 17 வயது சிறுவன் வந்து மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில அந்த சுற்றுவட்டார பகுதியில வந்து எந்த நேரமும் ஒரு இயக்கம் இருந்தது சூழ்நிலை. அந்த இடத்துல நள்ளிரவுலையும் இந்த சம்பவம் நடந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி. என்னன்னா அந்த கார் பார்க்கிங் அந்த என்று சொல்லக்கூடிய வாகன நிறுத்துகிற அருகே வந்து அந்த சிறுவன் வந்து கொலை செய்ய மர்ம நபர்கள் வந்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிட்டாங்க என்ற தகவல் கிடைச்சோன்னா அந்த இடத்தை வந்து காவல்துறையினர் வந்து உடற்கூறு ஆய்வுக்காக உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. போலீசாரோட முதற்கட்ட விசாரணையில என்னன்னா சித்திரை திருவிழாவோட போது அந்த சிறுவனுக்கும் மற்றும் இளைஞர்கள் முத்துமணி மற்றும் இன்னொரு நபர்களுக்கும் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவரை தாக்கி கொண்டதில் முத்துமணிக்கு பலமா காயம்பட்டிருந்ததாகவும் அந்த ஆத்திரத்தில் இருந்த முத்துமணி மற்றும் அவரது சகோதரர்கள் அஜித்குமார் உள்ளிட்ட ஹரிகிருஷ்ணன் முத்துக்குமார் உள்ளிட்ட 5 பேர் கொண்ட கும்பல் வந்து இருசக்கர வாகனத்துல வந்து இவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணி வர மாதிரியா வெட்டி கொலை செய்து விட்டு தப்பி ஓடிருக்காங்க. அது சம்பவம் தெரிய வருது. இந்த விசாரணை வந்து தேடி வந்து போலீசார் வந்து முதல்ல குற்றவாளியை தேடி வர்றாங்க. அதுவும் குறிப்பா மீனாட்சி அம்மன் கோயில் வாகன நிறுத்துமிடம் வந்து அடிக்கடி வாகனங்கள் சென்று வரக்கூடிய பகுதி. இரவுல வாகனங்கள் அனைத்தும் நள்ளிரவுலையும் வந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த சம்பவம் நடந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்குன்னே சொல்லலாம். விவரங்களுக்கு நன்றி சுவாமிநாதன்.